வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரலட்சுமி நோம்புக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். சோடா வாழைப்பழம் எல்லாம் சேர்க்காம டேஸ்டியா பண்ணக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ண போறோம். இது வந்து நம்ம குழிப்பணியார பேன் இருக்கு இல்லையா, அதுலயே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணியும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது நல்லா வரும். நல்ல பைத்தம்பருப்பு வாசனையோட இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா வரலட்சுமி நோம்புக்கான ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க. 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்பத்துக்கு நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு வெல்லம் அளந்து எடுத்துக்கணும். நல்லா அப்படி பொடிச்சு அளந்து விட்டோம்னா அளவு கரெக்டா வந்துடும். அது ஊறத்துக்குள்ள இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அளந்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். இதே கப்ல 3/4 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். இந்த வெல்லம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வரணும். பாகு எதுவும் வர வேண்டியது இல்லை. வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறணும், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இது சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அரிசியும் பைத்தம்பருப்பு நல்லா ஊறிருக்கு. தண்ணி ஃபுல்லா நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரைன் ஆயிடும். பாருங்க, தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரைன் ஆயாச்சு. ஒரு மிக்சி ஜார்ல 4 ஏலக்காய், 1 மூடி தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவினது சேர்த்துக்கோங்க. 2 கல் உப்பு, நம்ம ஊற வச்சு தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணி இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். நைஸா ஒரு ஃபைன் ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஈவன் ஃபைன் பேஸ்டா அரைச்சா கூட இது நல்லாவே வரும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் கொஞ்சம் தேங்காயை அந்த மாதிரி பல்லு பல்லா கட் பண்ணிருக்கேன். இது நம்ம நெய்யில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நம்ம வறுத்து போட்டுக்கலாம். மாதிரி லேசான கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்த தேங்காயை நெய்யோட இந்த மாவுல சேர்த்துருவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியா வரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சோடா எதுவும் சேர்க்காமையே அப்பா வந்து நல்லா ஃப்ளஃபியா நல்லா வரும். கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் சூடாயாச்சு. ஒரே இடத்துல இந்த மாதிரி மாவை நம்ம விட்டுக்கணும். ஃப்ளேம் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். சிம்லயே வச்சு 2 சைடு நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஈவனான கலர்ல சூப்பரா வந்துடும். பாருங்க, இதை போல நம்ம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி கூட நம்ம அப்பம் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு அப்பம் பேன் வச்சிருக்கேன். எல்லா குழிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் நெய் சேர்த்திருக்கேன். நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு விட்டுக்கலாம். நம்ம இது போல வெறும் நெய்யிலையும் பண்ணலாம், இல்ல எண்ணெய் மட்டும் சேர்த்தும் பண்ணலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கலந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா உள்ளேயும் வெளியிலையும் வந்து ஒரே மாதிரி நல்லா வேகும். ஃப்ளேம் வந்து மீடியம்ல வச்சுப்போம். இது பொறுமையா வேகட்டும். அழகா பாருங்க, ஓட்ட ஓட்டையா நல்லா வருது. இப்படி வந்தாலே வந்து அப்போ நல்லா சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அப்பத்தை நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்ல கோல்டன் கலர்ல அருமையா வந்திருக்கு. நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால சீக்கிரம் வந்து ப்ரௌன் ஆயிடும். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்க, ஒட்டாம வந்திருக்கு. இந்த சைடு பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல நல்லா வந்தாச்சு. இப்ப அப்பம் நம்ம எடுத்துக்கலாம். அப்பத்தை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ரெண்டு சைடு நல்லா கோல்டன் கலர்ல உள்ள நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. ஈஸியா ஒரே நேரத்துல 2-3 கூட அப்படி மாதிரி குத்தி எடுத்துடலாம். பாருங்க,
எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே. இந்த அப்பம் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண அப்பம். நல்லா வந்து சாஃப்டா இருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பனியார கல் இருக்கு இல்லையா, அதுல பண்ண அப்பம். இதுவுமே நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க. இது நம்ம சோடா உப்பு சேர்த்து பண்ணோம்னா ரொம்பவே சாஃப்டா வரும். ஆனா நான் சோடா உப்பு போடுறது இல்லை, இருந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. நல்ல கூடு கூடா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சு போல வரும். வரலட்சுமி நோம்புக்கான ஸ்வீட் அப்பம் குவிக்கா ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்ல சாஃப்டாவும் வந்திருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல அருமையா வந்திருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. ஒருவேளை வெல்லம் தூக்கலா வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரிசிக்கு ஒரு வெல்லம் சேர்த்திருக்கோம், நீங்க 1.5 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நோம்பு அன்னைக்கு நம்ம நிறைய ஸ்வீட் பண்ணுவோம், பாயசம், கொழக்கட்டை, போலி எல்லாமே. அது எல்லாத்துலயுமே இனிப்பு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கும். நீங்க வேணும்னா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் வந்து நல்லா நெய்யில வறுத்து சேர்த்திருக்கோம். சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையோட அந்த தேங்காய் கடிப்படும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏலக்காய் நம்ம மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டோம். மைல்டான ஒரு ஃபிளேவர், சூப்பரா இருக்கு. நமக்கு வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு கூட நம்ம வறுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு இந்த ஸ்வீட் அப்பம் நீங்க பண்ணி பாருங்க, சூப்பரா அமையும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.